அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாதவரம் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்னை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவரம் தொகுதியில் ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவர்களால் 2011 2016 வரை நான் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணியாற்றிய போது பல பணிகளை இங்கு செய்திருக்கின்றன. அருமையான தார் சாலைகள், எல்இடி லைட் பொருத்திய எல்இடி லைட்டுகள், அதே போன்று குடிநீர் வசதி, டிரைனேஜ் வசதி, போக்குவரத்து வசதி, இப்படி பல பணிகளை செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கே அந்த மெடிமிக் சாலையை சீர்படுத்தி பெரிய சாலையை உருவாக்கி அந்த சாலையிலே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டிசி ஆபீஸ், அதே போன்று ஃபயர் சர்வீஸ் ஆபீஸ், இப்படி மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய மாதவரம் தொகுதியிலே ஒரு 4 பள்ளிகளை 10th +2 ஆகும், 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தர உயர்த்தி கொடுத்திருக்கின்றேன். இப்படி மக்களுக்காக மக்கள் சேவை செய்வதிலே அந்த 5 வருட காலம் நான் நன்றாக பணி செய்தேன். இப்பொழுது அந்த பணியை வைத்து இப்போது எனக்கு வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே நான் வெற்றி பெற்றவுடன், அதாவது இந்த தொகுதி கடந்த 10 வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கையில் இருந்தது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்தவித பணியையும் இந்த 10 வருட காலமாக அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த பணியும் செய்யவில்லை. பணி செய்யாவிட்டாலும் தமிழ்நாடு மாதவரத்தினுடைய எந்த அந்த கோரிக்கைகளை, மக்கள் கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே பேசியதும் கிடையாது. அரசாங்கத்தின் மூலமாக நிதி பெற்று இதை வளர்ச்சி அடைய செய்ததும் கிடையாது. மாதவரம் தொகுதியை 10 வருட காலமாக மாதவரம் தொகுதி என்பது பின்தங்கி இருக்கின்றது. இப்போது நான் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். மாதவரம் தொகுதியுடைய மக்களுடைய ஆதரவோடு இங்கே வெற்றி பெற்றவுடன் இந்த தொகுதியில பல்வேறு பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் அங்கே போக்குவரத்து நெரிசல், எங்க மாதவரம் அந்த ரவுண்டானில் இருந்து மாத்தூர் மணலி செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour ஆகி கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நெரிசல். அதே போன்று கிராமப்புறம் என்று எடுத்துக்கொண்டோம்னால், அதே போல் சென்னை மாநகராட்சி உட்பட்ட இடங்களை எடுத்தோம்னா அடிக்கடி மின் தட்டுப்பாடு. அதே போன்று இங்கே அதிகப்படியான அந்த சிறு சிறு தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருகிறது. அதாவது தொழிலாளர் நிறைந்த பகுதி. இந்த இடத்துல போதைப் பொருள் கஞ்சா அதிகமாக விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தடுப்பதற்காக நான் பாடுபடுவேன். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அங்க மேம்பாலம், அதாவது மாதவரம் ரவுண்டானில் இருந்து அந்த பாடியில் உள்ள டோல்கேட் வரை மேம்பாலம் அமைத்து தருவேன். அதே போன்று அந்த மின் தட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு ஆங்காங்கே அந்த மின்மாற்றி டிரான்ஸ்பார்மை பொருத்தி அங்கே மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தருவேன். மற்றும் மாணவிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக இங்கே ஒரு கல்லூரி அமைத்து கொடுப்பேன். அதே போன்று இங்கு அதிக இளைஞர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக இங்கே ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கி தருவேன். மற்ற தொழிற்சாலைகளிலும் அவர்களுக்கு பணியில் அமர்த்துவதற்காக அவர்களுடன் சேர்ந்து நான் உழைப்பேன், பணியாற்றுவேன், அவர்களை வேலையில் அமர்த்த கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் இங்கே ஒரு நடுநிலையான மக்கள், அதற்கு கீழே வறுமை கோட்டிற்கு உள்ள மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஏற்கனவே நான் இருக்கும் பொழுது கூட மருத்துவமனையை உயர்த்தி கொடுத்தேன். மருத்துவமனையும் புதிதாக கட்டி கொடுத்தேன். வந்தவுடனே அந்த மருத்துவமனை சீர் செய்து நல்ல டாக்டர்ஸ்களை பொருத்தி அவருடைய உடல்நலம் பேணி பாதுகாக்கப்படுவதற்காக நான் பாடுபடுவேன். மற்றும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவேன்,
மாண்புமிகு முதலமைச்சருக்கு கூறுவேன். இப்படி மாதவரம் தொகுதியை எப்படி மேம்படுத்துவது, எப்படி வளர்ச்சி அடைவது என்று மக்களிடையே அடிக்கடி அந்த கருத்து கேட்கும் முகாமாக, குறை தீர்க்கும் முகாமாக அவரிடத்தில் சென்று அதை கேட்டு அவரிடத்திலே அந்த கருத்துக்களை கோரிக்கைகளாகி அதற்காக நான் பாடுபட்டு இந்த மாதவரம் தொகுதியை உயர்த்துவேன். சார், இப்போ மாதவரம் தொகுதியில பாத்தீங்கன்னா மக்களுக்கான பட்டா மற்றும் அந்த அந்த பட்டா வரி எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் பட்டா வழங்க யாருக்கும் கோரிக்கை கொடுக்கல. இப்ப நீங்க வந்தீங்கன்னா இந்த பட்டா வழங்கி கொடுப்பீங்களா மக்களுக்கு? 2011, 2016 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நெடுக்காலமாக 50 வருட காலமா 100 வருட காலமாக அந்த கிராம நத்த மனைகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. மாண்புமிகு அம்மா இடத்திலே சொல்லி, முதலமைச்சர் இடத்திலே சொல்லி அனைத்து கிராம நத்த அந்த வீட்டு மனைகளுக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன். அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியிலே கிராமப்புறமும் அமைந்திருக்கின்றது. அங்கே அரசுக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு இடத்திலே பட்டா வாங்கி கொடுத்திருக்கின்றேன். இப்படி பல பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கின்றேன். இப்போது கூட இந்த இதுல பட்டா நாங்கள் கொடுத்தோம். அந்த பட்டாவை அடங்கில் இருக்கின்ற பட்டாவை இவர்கள் ஜெராக்ஸ் எடுத்து திமுக ஆட்சியில இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஜெராக்ஸ் எடுத்து நாங்கள் புதியதாக பட்டா வழங்குகின்றோம் என்று இங்க நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மீடியாக்கள் நீங்கள் பார்த்துட்டு நாடகம் ஆடிக்கொண்டிருந்தோம். அது ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கின்ற ஒரு நிலைதான் இருந்ததை தவிர புதிய பட்டா இதுவரை தரப்படவில்லை. அதனால் நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கின்றேன். அதை தொடர்கின்ற விதமாக அது கிராம ஒன்றியமாகட்டும், பேரூராட்சி ஆகட்டும், அந்த மற்றும் இதே மாநகராட்சி பகுதியாகட்டும், இருக்கின்ற கிராம நத்த மனைகளுக்கு பட்டாவை, விட்டுப்போன பட்டாவை நான் பெற்றுக் கொடுத்தேன். அதில் விட்டுப்போன பட்டாவை பெற்றுக் கொடுப்பேன். மற்றும் இருப்பவர்களுக்கு அரசு புறம்போக்கில் இருப்பவர்களுக்கும் பட்டா நான் பாடுபட்டு முதலமைச்சர் சொல்லி வாங்கி தர நான் பாடுபடுறேன்.